வணக்க நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 5ல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். நாட்டுப்புற கைவினை கலைகள் இது வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுங்க. எங்கே அப்படின்னா பகுதியில் 5வது பகுதி பாருங்கள், நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் இருக்குது. அது இல்லாமல் 7வது பகுதியில் கலைகள் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நாட்டுப்புற கைவினை கலைகள் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இப்போ நுழைமுறையில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வராது, பட் இருந்தாலும் இந்த தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது தாங்க கலை. கண்ணுக்கும் நம்முடைய கருத்துக்கும் மகிழ்ச்சி கொடுத்து நல்ல பண்புகளை வளர்ப்பது கலை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கலை வந்து பண்பாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம அன்றாட பயன்பாட்டுக்காக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் அழகிய பொருள்களை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறக்கூடிய பொருளும் அழகாக இருக்கக்கூடிய பொருள்களும் தொழில் முறையில் உருவாக்கக்கூடிய கலையை தான் நம்ம கைவினை கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த தொழில் முறையில் உருவாக்கக்கூடிய அந்த கைவினை கலைகள் ரிலேட்டடாக என்னென்ன இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலகில் மிக பழமையான கலைகளுள் ஒன்றாகிய மண்பாண்ட கலையை தான் பார்க்குறோம். ரொம்ப பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. சரிங்களா? இப்போ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். அதாவது சிந்துவெளி அகழ்வாயில் என்ன கிடைச்சிது அப்படின்னா பானை ஓடுகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிந்துவெளியில் பானை ஓடுகள். ஏன்னா சிந்துவெளி சமவெளி நாகரிகம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். அப்போ அதில் வந்து பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கோம். அப்படின்னா என்ன, சிவப்பு கருப்பு நிற பானை ஓடுகள் வந்து சிவப்பு நிற கருப்பு நிற வண்ணம் தீட்டப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிது அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ சிந்து சமவெளி அகழ்வாயில் பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாழிகள்னா ஒரு பெரிய பானையில் இறந்தவரை போட்டு அதில் அடைச்சிடுவாங்க, அதான் முதுமக்கள் தாழிகள். அது ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஓகேங்களா? அப்போ சிந்து சமவெளி அகழ்வாயில் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூர்ன்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து முதுமக்கள் தாழிகள் வந்து கிடைச்சிருக்கு. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டூரில் மண்கலங்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்க. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மதுரைக்கு அருகில் கீழடியில் சுடுமண் பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது முதுமக்கள் தாழிகள் அப்படின்னாவே ஆதிச்சநல்லூர் தாங்க. அவ்வளோதாங்க. பானை ஓடுலாம் எங்கேருந்து எடுத்தாங்க? சிந்து சமவெளி நாகரத்துலேருந்து எடுத்தது பானை ஓடுகள். அது ரெண்டும் ஓவர். இப்போது இங்கே மட்டும் மண்கலங்கள் சுடுமண் பொருள்கள் அப்படின்னா மண் அப்படின்னு வருதுல்ல, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கீழடியில் அதாவது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடியில் வந்து மண் சுடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கீழடியில் மண் வந்து சுடும். அப்போ கீழடியில் என்ன பொருள் கிடைச்சிது? சுடுமண் பொருள்கள் வந்து கிடைச்சிது. அதே நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் மண்கலங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் மண்கலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கீழடின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு அருகில் இருக்குது. ஆனால் இது டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் இது கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே மென்ஷன் பண்ணல. கீழடின்றது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், மதுரைக்கு நியர்பை இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ இந்த மண்பாண்ட கலை, இந்த மண்பாண்ட கலை மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த பொருள்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு முறை படிச்சிங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க போகிறது இல்லை. ஓகே. இப்போ இந்த மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்ணால் எந்த மண் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா களிமண் தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த களிமண் வந்து ஒரு நாள் வந்து ஊற வச்சுடுவாங்களாம். இதோட சாம்பல் ப்ளஸ் மணல், ஆற்று மணலோடு சேர்த்து ஊற வச்சுடுவாங்க அப்படின்வாங்க. இது நம்ம தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. பானை செய்யும் சக்கரத்தை திருவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கலாம். பானை செய்யும் சக்கரத்தை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பானை செய்தலை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பானை செய்தலை, அதான் பானை செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னா பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த தட்டு பல உருட்டுக்கல் இதெல்லாம் வந்து பானை செய்யும் போது பயன்படுத்துவாங்க. ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க போதும். சரிங்களா? ஓகே. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி, அப்போ மண்பாண்ட கலைன்னு அடுத்த கட்டம் அப்டேட் ஆனது தான் வந்து சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை தான் நம்ம ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெரகோட்டா அப்படின்னு. பெரிய மாளிகைகளையும் கலையரங்குகள்லையும் அழகுக்காக இந்த சுடுமண் சிற்பங்கள் வந்து செஞ்சு அந்த குதிரை இந்த மாதிரி விலங்குகளாலான சுடுமண் சிற்பங்களை செஞ்சு அழகுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வேண்டுதல் வந்து நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்வாங்களாம். வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்கிறாங்களாம். அதுக்கடுத்து மூங்கில் பார்க்க போகிறோம். மூங்கிலாலான இங்கே பொருட்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க, ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க. பிறந்த குழந்தை முறை இறந்தவரை, பிறந்தது முறை இறந்தவரை போய் சேர்றதுக்கு வந்து மூங்கில் நமக்கு பயன்படுது அப்படின்னு இருப்பாங்க. சீர்கூடைகளுக்கு வந்து மூங்கில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. கடவுள் வழிபாட்டின் போதும் மூங்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த வெற்றிலை பாக்கு இந்த பொருள்லாம் வச்சு எடுத்து போகிறதுக்காக அந்த கூடை மாதிரி செஞ்சு கடவுள் வழிபாட்டின் போதும் மூங்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ சீர்கூடைகளை தயாரிப்பதற்காக மூங்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, போதுமானது இது. அதுக்கடுத்து தெரிந்து தெளிவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு மூங்கிலை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். கல் மூங்கில், கல், மலை, கூட்டு. மலையில் கல் ஓடிச்சோங்க, ஓகேவா, கூட்டாக போய் மலையில் கல் ஓடிச்சாங்க ஞாபகம் வச்சுங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். அதில் கூட்டு மூங்கில்கள் தான் இந்த கைவினை பொருள்கள்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்றாங்க. கூட்டு மூங்கிலில் இது கேட்கலாம் கொஷின். கூட்டு மூங்கிலில் கைவினை பொருள்கள்லாம் செய்ய முடியும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து நம்ம பாய் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயில் வந்து பல வகை இருக்கான். அதை குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்கு பாய். சரிங்களா, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தை வந்து நடக்கும் போது நான் தடிக்கு கீழே விழுந்துடும், அப்போ தடுக்கு பாய். உட்கார்ந்து உட்கார்ந்து எங்கே சாப்பிடுவோம், பந்தியில் தான் போய் சாப்பிடுவோம், அப்போ பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் எங்கே தூங்குவோம், உட்காந்து படுத்து எங்கே தூங்குவாங்க அப்படின்னா தென்னையில் படுத்து தூங்குவாங்க. இப்போ தென்னையே கிடையாது, ஆனால் பழமையான காலத்தில் இருந்திருக்கு, பாய் அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உட்காரவும் படுக்கவும் திண்ணைப்பாய், திண்ணையில் தான் உட்காருவாங்க படுப்பாங்க, அப்போ திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், திருமணத்தை அப்போ பட்டு போடுறத உடுத்துவாங்க, பட்டு சாரி போடுவாங்க இல்லையா, அப்போ திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுவது தொழுகைப்பாய், அது பேர்லேயே இருக்குது, தொழுகைக்கு பயன்படுவது தொழுகைப்பாய். பாய்மர கப்பல்கள்லையும் பாயை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா புறநானூறு. அந்த வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூம்போடு மீப்பாய் கலையாது, கூம்போடு மீப்பாய் கலையாது, பாய் அப்படின்ற வரி கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம், புறநானூறு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா பாய்மர கப்பல்களில் பாயை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இது வந்து பார்த்துங்க. இது உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு நான் சொல்லிட்டேன், எல்லாம் நேம்லேயே இருக்குது. அதுக்கடுத்து இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை நம்ம எதன் மூலம் பாதுகாத்தோம் அப்படின்னா பனை ஓலைகள் மூலமாக பாதுகாத்தோம். பழமையான இலக்கியங்களில், ஏன்னா பனை ஓலைகள்லேருந்து தான் அந்த கருத்துக்களை எடுத்து பாடல்களை என்ன பண்ணாங்க, பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாங்க. சரிங்களா, ஊவேசா அவங்களாம். சரிங்களா, அவள் பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து எதன் மூலமாக பாதுகாத்தது, பனை ஓலைகள் மூலமாக. தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது அப்படின்னு கேட்பாங்க, பனைமரம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரம். இந்த பனை நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரம்பு பார்க்க போகிறோம். அந்த பிரம்பாலான பொருள், அதாவது குழந்தைக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், இது எல்லாமே வந்து பிரம்பால் வந்து நம்ம செய்கிறோம். அந்த பொருள் வந்து எதுக்கு அப்படின்னா, எதுக்கு அது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த பிரம்பாலான பொருள் வந்து பயன்படுத்தும் போது அது குளிர்ச்சியாக இருக்குமா. சரிங்களா, அது குளிர்ச்சி தரும். அந்த பிரம்பாலான சேரு, ஊஞ்சல்லாம் இருக்கும் பாருங்க, அதுதான் பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். அதனால தான் அது வீட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. இந்த பிரம்பு வந்து கொடி வகையை சேர்ந்தது. அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து கலாமஸ் ரோட்டாங். சரிங்களா, கலாமஸ் ரோட்டாங். இது வந்து உங்களுக்கு தாவரவியல் பெயர்னா என்ன அப்படின்றத சயின்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். பிரம்பு வந்து எந்த வகையை சேர்ந்தது, செடியா, கொடியா, புதரா, மரமான்னு கேட்கலாம். கொடி வகையை சேர்ந்தது பிரம்பு. அதனுடைய தாவரவியல் பெயர் கலாமஸ் ரோட்டாங். கலாமஸ் ரோட்டாங். சரிங்களா, இங்கே கலாமஸ் ரோட்டாங் அப்படின்றது இந்த ஆறு வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்கணும். இது கேப்ஸில் கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. அது ஏன் அப்படின்றத நான் அந்த டாபிக் எடுக்கிறப்ப சொல்கிறேன். சரிங்களா, இது எந்த இடங்கள்லாம் வளருது இந்த பிரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பில், மண் குகைகள்லாம் வந்து இந்த பிரம்பு வந்து வளருது. சரிங்களா, அதான் நீர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் வரப்புகள்லையும் மண் குகைகள்லையும் இந்த பிரம்பு வந்து வளருது அப்படின்றாங்க. அதாவது பிரம்பு வந்து அந்தளவுக்கு நிறைய இல்லை நம்ம ஏரியாவில். அதனால் நம்ம அஸ்ஸாமு, அந்தமான், மலேசியா அங்கேருந்து இந்த பிரம்பை வந்து கொண்டு வரோம் அப்படின்றாங்க. சரிங்களா, இறக்குமதி பண்ணுறாங்களாம். புத்தக பயிற்சி பார்க்கலாம். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எது, பனை ஓலைகள். பனை ஓலைகள் தான் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பானை செய்தல் ஒரு சிறந்த கலையாகும். செய்தல்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம், வனைதல் அப்படின்னு சொல்லுவோம். பானை வனைதல், பானை செய்கிறத பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவோம். மட்டும் அல்ல பிரித்து எழுதுக, மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் சேர்த்து எழுதுக, கயிற்று கட்டில், கயிற்று கட்டில். அடுத்து
அடுத்து தமிழர் இசைக்கருவிகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.